இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான கேக் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத்தமே இதுக்கு தேவைப்படுறது மூணு பொருட்கள் தான். அதில் வந்து போர்பான் பிஸ்கட் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சாக்லேட், நெக்ஸ்ட் வந்து பால். இந்த மூணு தான். நீங்கள் வந்து பிஸ்கட் வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவரும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்து பிளெயின் சாக்லேட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். சாக்லேட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாயில் பண்ணி வந்து மெல்ட் பண்ண போகிறோம். நான் சாக்லேட்டோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் பிஸ்கட்க்கு வந்து 50 கிராம் வந்து சாக்லேட் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். டபுள் பாயில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியை வந்து நல்லா 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி நல்லா வந்து அது கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணுங்கள் பவுலில் வச்சு. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து மெல்ட் வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் சாக்லேட்டை நீங்கள் வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்பான் பிஸ்கட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணி வந்து எடுக்க போகிறேன். அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெண்டாக வந்து உடச்சி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட் ஃப்ளேவருக்கு பதிலாக உங்களுக்கு ஓரியோ பிஸ்கட்டோ மற்ற எது வந்து பிடிச்சிருக்குதோ அந்த பிஸ்கட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் க்ரீம்லாம் எதுவுமே வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து சேர்த்தே வந்து போட்டுருங்க. இப்போ அதை நல்லா வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பவுடராக வந்து ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வரும் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான வந்து பதம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வடிச்சிங்கன்னா அது நல்லா வந்து வடியணும். ரொம்ப வந்து திக்காக வந்து இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இட்லி வந்து பிளேட்டை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஆயில் வந்து வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிஸ்கட் மில்க் இந்த மிக்சிங் வந்து எடுத்து நம்ம 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வச்சு எதுக்கு நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம எடுக்கும்போது இட்லி பிளேட்டில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே நடுவில் வந்து நான் என்ன வைக்கிறேன்னா சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே அகெயின் 1/2 ஸ்பூன் நம்ம வந்து பிஸ்கட் மிக்சிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டாப்பிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் வேறு எந்த டாப்பிங்ஸுமே வந்து சேர்க்கல. சாக்கோ சிப்ஸும் அந்த மாதிரி போட்டாலும் அதுவும் ரொம்பவே நல்லா வந்து இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து பாயில் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ஊற்றி ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ். அது நல்லா பாயில் வந்து ஆயிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்டை வந்து உள்ளே வச்சு நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக வந்து வெந்துடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்திருக்குது. ரொம்பவே டேஸ்டான நம்மளுக்கு வந்து சாக்கோ லவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வந்து எந்த டேஸ்ட்டில் வந்து இருக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். பட் இது வந்து கேக், அதுதான் வித்தியாசமாக தவிர மற்றபடி சேம் டேஸ்ட்டில் வந்து வந்துடும். உங்களுக்கு என்ன சாக்லேட் ஃப்ளேவர் வந்து பிடிக்குமோ அது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது பிளைன் சாக்லேட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த கேக் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.